இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு, இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க. நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை சொல்லிட்டு இருக்கேங்க. பொதுவாகவே நீங்கள் ரிஷபராசியை பார்க்கும் பொழுது அவங்க மற்றவர்களுடைய வாழ்வின் சிறப்பு மிக்கவர்களாக இருப்பாங்க. மற்றவங்க வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுறதுக்காகவே படைக்கப்பட்டதை போல மற்றவங்களோட வாழ்வாதாரத்தை சிறப்பு மிக்கதாக மாற்றி கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. இவங்க என்ன காரணம் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த ஒரு கஷ்டத்துக்கும் இவங்க காரணமாக இருக்க மாட்டாங்க. யாருக்காவது ஒரு கஷ்டம், குடும்பத்திலேயா இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், இவங்க மூலமாக மற்றவங்களுக்கு எந்த விதத்திலும் துன்பம் ஏற்படாது. ரிஷபராசிக்காரர்கள் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிக்கவர்கள். இவங்களால பிரச்சனையே வராது. நமக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா மற்றவங்களால பிரச்சனையால் தாங்க பெரும்பாலானோர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். ஏன்னா நம்ம தெரியாமல் பழகும் சிலர் நமக்கு வினையாக போயிடுறாங்க. ஆனால் ரிஷபராசிக்காரர்களுடன் நம்ம பழகணும்னா அது நமக்கு ஒரு குடுப்பினைன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களால எந்த விதத்திலும் நமக்கு பாதகங்கள் ஏற்படாது. அவங்க நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டு எல்லா இடங்களிலும் அவங்களுடைய சுய சிந்தனையோடு பழகக்கூடியவர்கள் தான். எந்த விதத்திலும் சுய லாபத்தை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இதுதான் ரிஷபத்தின் இயல்பான குணம். ஆனால் இப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு என்னங்க இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு மட்டும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க, எப்படியா இருந்தாலும் என் மனசுக்குள்ளே கவலை இருந்துக்கிட்டே இருக்குது, நான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்கலனாலும் எனக்கு எல்லாரும் கஷ்டம் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டு தான். அதையெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை இப்போ ஏற்படுதுங்க. இந்த வரக்கூடிய காலங்களில் எல்லாமே உங்களுக்கு பல பேருடைய தொல்லையெல்லாம் நீங்கள் போகுதுன்னு அர்த்தம். எப்படியெல்லாம் உங்களுடன் இயல்பாக பழகி ஏமாற்றி உங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை எப்படியெல்லாம் கொடுக்கணும்னு கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலங்கள் வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் குருவோடு சேர்ந்து இருப்பதால் நிச்சயமாக மாற்றம் உறுதியாக இருக்குதுங்க. ஏன்னா குருன்றது ஒரு சுப கிரகங்க, சுபமான கிரகம். அதே போல் உங்கள் ராசிநாதனும் சுபத்தை தரக்கூடியவர், எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடியவர். உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. சுக்கிர பகவான் பொதுவாகவே எந்த ராசிக்கு நல்லது செய்தாலும் பல மடங்கு நன்மையாக இருக்கும். எல்லாமே திடீர் யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பதற்காகவே குருவோட வீட்டில் போய் சேரும் பொழுது உங்களுக்கு அம்சமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு மனசில் ஒரு தெளிவு கிடைக்குதுனாலே குடும்பத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுதுன்னு அர்த்தங்க. ஏன்னா குடும்பத்துக்குள்ளேயே சில இடங்களில் உங்களுக்கு சின்ன சின்னதாக ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ அது எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டத்துக்கு நீங்களே வந்துட்டீங்க. அது தன்னால் நடக்கும். அது அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுங்க. ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல ஒரு அறிவு சிந்தனையோடு இருப்பாங்க. அதே போல் கடன் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. என்னதான் எனக்கு சுக்கிரன் என் ராசிநாதனாக இருந்தாலும் நான் கடன் அதிகமான கடனில் இருக்கேன், இந்த கடன் தொல்லையால் என் வாழ்க்கையே போயிடுச்சு, நான் உயிரோடு இருக்கிறதா வேண்டாமா, அந்த அளவுக்கு என் மனசு பாரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலம் இப்போ இந்த காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சரியான அமைப்பில் ஏற்படுத்தி வாழ்வாதாரத்தை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு உரிய பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. கடன்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும். கடனை நினைச்செல்லாம் கவலையே பட தேவையில்லை. பொருளாதார ரீதியாக நீங்கள் பல இடங்களில் பல மாற்றங்களை முன்னேற்றங்களை சந்திப்பீங்க. அதே போல் ஆயுள் தீர்க்கம் உண்டாகக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த விதத்திலும் உங்களுக்கு தீங்கு நடக்காதுங்க. உடல் ஆரோக்கியம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் மன சங்கடங்கள், உடம்புல ஏதோ பிரச்சனை இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மனசுக்குள்ளே ஒரு தெளிவு, ஒரு தைரியம், தெளிவான எண்ணங்கள் வரும்பொழுது உடம்புல தெம்பு ஏற்படும். ஒரு மன தைரியம் ஏற்பட்டு இயற்கையாகவே நீங்கள் முன்னேற்றத்திற்கு சிறப்பானவர்களாக நீங்களே மாற்றிக்குவீங்க. ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உதவி கிடைக்கும்.
ஊதியம் கிடைக்கும். நீங்கள் உழைச்சிங்க, ஆனால் இது நாள் வரைக்கும் உங்களுக்கான ஒரு மரியாதையே இல்லாமல் இருந்திருக்கும். என்னதான் வேலை செஞ்சாலும் உங்களை வந்து ஒரு ஆளாகவே பொருட்படுத்தாத காலகட்டத்தில் இருந்து இப்போ நீங்கள் வெளியே வரீங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு உங்களுக்கு சரியான பலன் கிடைக்குதுன்னு அர்த்தங்க. எந்த வேலை செய்தாலும், எந்த கடமையை செய்தாலும் அங்கே உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும். தொழில் செய்யக்கூடிய ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வியாபாரம் பெருகும் பொழுது லாபம் ஏற்படும். அப்போ வந்து இந்த பொருளாதார தடையாக இருந்த காலகட்டம்லாம் கூட இப்போ மாறிடுங்க. ஏன்னா பண வரவு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏன்னா ரொட்டேஷன் தானேங்க வாழ்க்கை. எப்பயுமே கை வெறுங்கையாக இருக்கும் பொழுது நமக்கு பிரச்சனையாகவே இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் ஏதாவது வந்தால் தான் அதை பிடிச்சிக்கிட்டு அந்த புடிமானமாக நம் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதற்கான காலகட்டம் இது. பொருளாதார ரீதியாக ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு இயல்பானதாக மாற்றி உங்களுக்கு தகுந்தாற் போல மாற்றி அதன்படி செயல்பட்டால் வாழ்க்கையில் இப்போ இருக்கிறத விட நீங்கள் இன்னும் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அமையுதுங்க. இப்போ பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு டைம் தாங்க ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அந்த டைமில் தான் அவங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் ஏற்படும். அது போல தான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த நேரமானது பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணி சந்தோஷத்தையும் நிறைவான வாழ்க்கையையும் நிம்மதி திருப்தி இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய நேரமாகவும் எல்லாம் அமையக்கூடிய சூழ்நிலையில் இந்த காலகட்டம் இருக்குதுங்க. உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்படும். அந்த ஒரு சின்னதாக ஏதோ ஒரு வேலைக்கு போனால் கூட அதில் உங்களுக்கு ஒரு பல மடங்கு லாபம் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும் பொழுது அது மன நிறைவு கொடுக்கும். இந்த நிறைவுன்றது எப்படி சொல்கிறேன்னா மன நிறைவு தாங்க. மனக்குறை இருந்தாலே வாழ்க்கையில் ஜெயிச்சதுக்கு எந்த அறிகுறியும் இருக்காதுங்க. மன நிறைவோடு இருந்தால் சாதாரண வாழ்க்கை கூட நமக்கு ஒரு நிம்மதியும் திருப்தியும் கொடுக்கும். இறைவனிடம் வேண்டும் பொழுது கூட எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு அதை கொடு இதை கொடு. நல்லா இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. அந்த நல்ல தீர்க்கமாக சிந்தனை உடையவர்கள், ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை உடையவங்க, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணி இதை சரி பண்ணுன்னு தனித்தனியாக பேச மாட்டாங்க. ஒரே வார்த்தையில் என் மனக்குறையை ஃபுல்லாக தீர்த்து வை கடவுளே, நான் உன் பாதத்தில் சரணடைஞ்சிட்டேன் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த மனக்குறையில் அவங்க 1008 பிரச்சனை இருக்கும். அதை எல்லாத்தையும் சரி பண்ணுன்னு ஒரே லைனில் சொல்லிட்டு போகிறதாங்க. யார் ஒருவருக்கு மனக்குறை இல்லையோ அவங்க அடுத்த கட்ட நிறைவான வாழ்க்கைக்கு நகர்றாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரியான காலகட்டத்தை ரிஷபத்திற்கு இந்த காலகட்டம் அருளக்கூடியதாக இருக்குது. அதனால் இப்போ வந்து நேரம் எல்லாம் சரியாக தானேங்க இருக்குது, நான் பேசாமல் இருக்கிறேன், எல்லாமே எனக்கு நடந்துருமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுதாங்க உங்களுக்கு முயற்சி எல்லாம் தடைப்படக்கூடிய காலமாக மாறிடும். இப்போ கால நேரம் நல்லா இருக்கும் பொழுது நாம் செய்யும் செயலும் அதற்கு தகுந்தாற் போல செய்தால் மாற்றங்கள் ஏற்படும். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நேரம் தான் நல்லா இருக்குல்ல, எனக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுமான்னா நிச்சயமாக கொட்டாதுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க கடமையை அந்தந்த நேரத்திற்கு தகுந்தாற் போல சரியாக செய்தால் அதன் பலன் நமக்கு கிடைக்கும். நான் எதுவுமே செய்யாமல் உட்காந்துருப்பீங்க ஆனால் பலனை மட்டும் எதிர்பார்ப்பீங்கன்னா அது அந்த காலகட்டம் நமக்கானது இல்லைன்னு நினச்சிக்கணும். எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையிறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கா சரியா இல்லையான்னு பார்க்கணும். சும்மா இருக்கிறதுக்கு நம்ம எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இந்த நேரமானது உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால உங்களோட முயற்சியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தை எப்படி சரி பண்ணிக்கணும்னு இருந்தாலும் சரி, தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, உடல் வளர்ச்சி, உடலை வந்து உடம்பு அமைப்பு எப்படி இருக்குது, உடம்பு சரியில்லாமல் இருக்கா சரியாக இருக்கா எல்லாத்தையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே அப்படியே அழகாக சரியான முறைக்கு வந்துடும். நல்ல ஒரு மாற்றத்திற்கு இந்த காலகட்டம் அற்புதத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், முயற்சியை மட்டும் தெளிவாக பண்ணணும். அதே போல் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து ரிஷபத்திற்கு இப்போ மாற்றங்களையும் பல நன்மைகளையும் கொடுக்க ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வந்து தொழில் வந்து சரியாக அமையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், என் வேலையை நான் சரியாக செய்யணும், என் தொழிலில் நான் முன்னேற்றம் அடையணும், ஆனால் இது நாள் வரைக்கும் என்னோடய முயற்சிகள் எல்லாம் தோற்று போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் மூலம் தொழில் நல்ல அமைப்பில் ஏற்படுங்க. ஏன்னா தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுனால, அதுவும் அவர் வந்து சனி வந்து இப்போ எப்படி இருக்குன்னா வக்கர சனியாக இருக்கும் பொழுது இன்னமும் சிறப்பான பலனாக தாங்க உங்களுக்கு இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியத்தில் நீங்கள் இல்லை.
உங்கள் தொழில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பில் இந்த இந்த காலகட்டம் அருமையாக இருக்குது. ஏன்னா புதனும் சூரியனும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது. அதே போல் சனி பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரையிலும் எனக்கு வந்து சம்பாதிக்க தெரியலங்க, எனக்கு சம்பளம் வரலைங்க, பணம் இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இல்லை. அதுதான் உண்மை. நல்லா புரிதலோடு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா யாரும் நான் இப்போ சம்பாதிக்கவே இல்லை, என் கையில் பணமே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. வரக்கூடிய பணத்தை செலவு பண்ணிடுறீங்க. எனக்கானது மிச்சம் பிடிக்க முடியல, இல்லை வந்து குடும்பத்தை என் வரவுக்குள் செலவுகளை செய்ய முடியல, சில இடங்களில் நான் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்படி தான் ரிஷபராசி இது வரைக்கும் இருக்கீங்க. ஏன்னா எதுவுமே இல்லாமல் நிர்கதியாக கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிதல் இல்லாமல் இல்லைன்னு மட்டும் நினைக்கிறீங்க. இல்லைன்னா கிடையாது. உங்களுக்கான வருமானம் இருக்குது. ஆனால் அதை எடுத்து உங்களால் ₹1 எடுத்து மிச்சம் வைக்கவும் முடியாது. வரக்கூடிய வருமானத்திற்குள் செலவையும் அடக்க முடியாது. இது 2 தான் உங்களுக்கு இன்னைய வரைக்கும் பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு ரிஷபத்திற்கு. அப்போ இப்படியே போயிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு எப்படி மாற்றத்தை தருதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் புதன் பகவானோட சேர்றார். சூரியன் வந்து அந்தஸ்து, பணம் எல்லாம் தரார். புதன் பகவான் உங்களுக்கு சேஃப்டியான வாழ்க்கையை தருவார். அதாவது பொருளாதார ரீதியாக தனஸ்தானத்துக்கு உரியவராக இருக்கக்கூடிய புதன் பகவானும் சூரியனும் சேரும் பொழுது உங்களுக்கு இனிமே கொஞ்சம் வரவு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கடன் தொல்லை முதல்ல குறையுங்க. முதல்ல கடன் வந்து நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஏற்கனவே இருக்கிற கடனை கொஞ்சமாக அடைக்கிறதுக்கான கால நேரம், கொஞ்சமாக அடைச்சிட்டு வெளியே வர்றதுக்கான கால நேரமும் இது இருக்குது. அதே போல் புதிய கடன் இருக்காது. பண வரவு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் பொழுது மீதம் பிடிக்கும் அளவிற்கு ஒரு மாற்றம் வருங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் செலவுலாம் அதிகமாக பார்த்துட்டேங்க. மெடிசன் எக்கச்சக்கமாக வாங்கிட்டு இருக்கேங்க. ஆனால் என்ன பிரச்சனைனே தெரியலங்க, ஆனால் போய்கிட்டே இருக்குதுன்றவங்களுக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ செலவெல்லாம் குறைவதற்கான காலகட்டம் இது. மருத்துவ செலவு நிதர்சனமாக ரிஷபத்திற்கு குறையுதுங்க. அதே போல் என்ன ஆகுதுன்னா, இந்த வருமானம் இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு வெளியூர் வேலை செல்லலாமா? ரிஷபராசிக்காரருக்கு நான் வெளியே போய் ஏதாவது 1-2 சம்பாரிச்சிட்டு வரலான்னு பார்க்குறேங்க, ஆனால் எனக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குதுன்றவங்களுக்கு வெளியூர் பயணமும் வெளிநாடு பயணமும் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக செட் ஆகிடும். உங்களுக்கு சரியான வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் கிடைச்சிடும். இங்கே என்னால் ₹1 சம்பாதிச்சா ₹2 செலவாகுதுங்க. எங்கேயாவது நான் வெளியே போய் ஒரு ₹10 சம்பாதிச்சிட்டு வந்தால் ₹8 செலவானாலும் ₹2 நான் மிச்சம் முடிப்பேன். அந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்றவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு கவலை இல்லாமல் நீங்கள் வந்து வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல் அது வெளிநாட்டுக்கு போனால் தான் எனக்கு வந்து சம்பளமா அப்படி எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையில் உயர்வு ஏற்படுங்க. இப்போ இங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு உரிய வந்து அங்கீகாரம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு ஏற்படும். உங்களுக்கான போஸ்டிங் என்ன தகுதியோ அந்த தகுதிக்கேற்ப உங்கள் பலன் கிடைக்கக்கூடிய கால நேரம் இந்த கால நேரமாக இருக்குது. சனி பகவான் அந்த அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்போ ரிஷபத்திற்கு இப்போ எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் தான். எந்த எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும், இது நாள் வரைக்கும் எந்தவித எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்.